கிராமங்களில் நடக்கிற ஊர் திருவிழாவுக்கு போன ஒரு ஃபீலை தருது வெள்ளிக்கிழமைகள் தோறும் சென்னை பல்லாவரம்ல நடத்தப்படுற இந்த பல்லாவரம் சந்தை. 150 வருடங்கள் பழமையான இந்த சந்தை ஆடு மாடு விற்கிற சந்தையா ஆரம்பிச்சு இன்னைக்கு விதவிதமான பொருட்கள் விற்கிற சந்தையா மாறி இருக்கு. மெயினா யூஸ்டு பழைய பொருட்கள் விற்பனை அமோகமா நடக்குது. ஆனா நீங்க இங்க பழைய பொருட்களை தேடி வந்தீங்கன்னா நல்ல பொருளை பார்த்து எடுக்க தெரியணும். தெரிஞ்சால் வாங்கிடலாம், நல்ல பொருளை வாங்கிடலாம். நமக்கு அந்த பொருளை பற்றிய தன்மை தெரியாட்டி ஏமாற்றிடுவாங்க. நம்ம கவனமாக பார்த்தோம். இது என்ன ஹோம் தேட்டரா? ஹோம் தேட்டரு ஸ்பீக்கரு. இது எவ்வளோ வாங்குறீங்க? இது ஒவ்வொன்றும் 75 ரூபா, 150 ரூபாய்க்கு வாங்கினேன். ஒரு ஸ்பீக்கரும்? ஒரு ஸ்பீக்கர். சரி சரிண்ணே. இது மாதிரி 6 ஸ்பீக்கர் வாங்கினேன். அங்கே வாங்கினா ஒரு ஸ்பீக்கர் 300 ரூபா 250 ரூபா சொல்கிறாங்க. இங்கே கம்மியான விலைங்க. இப்போ நீங்கள் ஊர்லேருந்து வந்திருக்கீங்களா? ஊர்லேருந்து கெஸ்ட்டாக வந்திருக்கேன். வர்றப்போ இதை வாங்கிட்டு போகிறக்காக. சரி சரி. உங்களுக்கு நீங்கள் பார்த்து இங்கே ஏற்கனவே குவாலிட்டி செக் பண்ணி வாங்க தெரியும். அவங்க 300 ரூபா சொன்னாங்க. நான் பாதிக்கு 150 ரூபாய்க்கு வாங்கினேன். சரி கொல்லிமலை கிழங்கு, பூமி சக்கரை வள்ளி கிழங்கு. இந்த கிழங்கு விளையிறது கொல்லிமலையில் மூலிகை தண்ணியிலே விளையக்கூடிய கிழங்கு. கொல்லிமலைங்கிறது எண்ணற்ற மூலிகை அடங்கிய மலை. அந்த மலையில் இது விளையக்கூடிய ஒரு தண்டு. அதை சாப்பிட்டோம்னா ஹீட்டுக்கு நல்லது, வயிறு புண்ணுக்கு நல்லது, வயிற்றில் இருக்க குடல் புண்களுக்கு நல்லது. இதை அனைவரும் சாப்பிடலாம். கொல்லிமலை கிழங்கு, பூமி சக்கரை வள்ளி கிழங்கு. ஒரு பீஸ் 10 ரூபான்னு விற்கிறாங்க. எல்லா சீசன்லையும் கிடைக்குங்க. எல்லா வெள்ளிக்கிழமையும் பல்லாவரம் சந்தையில கிடைக்கும். கேட்டரிங்கு, திருமண தகவல் எல்லாத்துக்கும் நான் செஞ்சுக்கிட்டு தாங்க இருக்கேன். கேட்டரிங் சர்வீஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். 9952898593 கொல்லிமலை ராஜா. நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட்ல கொல்லிமலை தான் நான் சொந்த ஊர். நான் மலைவாழ் மக்கள் தான். ஒரு பீஸ் 10 ரூபா, 7 பீஸ் 50 ரூபா. கொல்லிமலை கிழங்கு, பூமி சக்கரை வள்ளி கிழங்கு. கொல்லிமலை கிழங்கு, பூமி சக்கரை வள்ளி கிழங்கு. நான் மயிலாப்பூர்லேருந்து வரேன். என் பேர் லதா. என் பொண்ணு கடை ஓப்பன் பண்ணுறாங்க. அதனால பொருள் வாங்கலான்னு சொல்லி இங்கே வந்துக்கிறோம். இங்கே நியாயமாக இருக்கும் பொருள். ஆமாம், சேரு இதெல்லாம் கடை ஓப்பன் பண்ணுறாங்க. அதனால வாங்க இது ஆஃபீஸ் 2500 ரூபா. இந்த சேர் 550 ரூபா. இந்த டபுளில் 100 ரூபா ஒரு பீஸ். 250, 300 அந்த மாதிரி விற்பாங்க. இங்கே ஓரளவுக்கு சீப்பாக இருக்கும். அதனால் அவங்க வந்துக்கிறோம். மினி வேன் வந்துக்கிறோம். வண்டியில் சேர்த்தின்னு போயிடுவோம். நாங்கள் சோஃபா செட்டு வாங்க வந்தோம், திவான் வாங்க வந்தோம். எல்லாம் நல்லபடியாக நடந்தது. ஆனால் விலையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி ரேட்டு தான். பல்லாவரத்தில் இவ்வளோ சீப்பாக கிடைக்குதுன்னா பெரிய விஷயம். மார்க்கெட்டோட இங்கே வாங்கினா இப்போ 10,000ன்னா இங்கே 5,000, 3,000, 8 அது மாதிரி வருது. சளி இரும்பல் ஃப்ரீ ஆகும். இது சாப்பிடும்போது நமக்கு பசி எடுக்கிறது தூண்டும். குவாலிட்டியாக கொடுக்கறதுனால மக்கள் ரெகுலர் கஸ்டமர்ஸ் நிறையா வராங்க. 20 ரூபாய், 20 ரூபா. வாரம் வாரம் நாங்கள் வருவேன். அண்ணங்கிட்ட தான் பருத்திப்பால் மெயின். நம்பர் 1 குவாலிட்டி. ஜனங்க ஃபுல்லாக சாப்பிட்ற இடமே இதுதான், பருத்திப்பால். அண்ணங்காலையில் கொஞ்சம் குவாலிட்டி இருக்கும். ஆல்ரெடி கேப் டிரைவரு. கொஞ்சம் ஸ்டேஜ் சரியில்லாமல், கேப் டிரைவிங் சரியில்லாமல் இருந்தது. அதனால் இதில் ஃப்ரெண்டு மூலிமா பண்ணது. அம்மா பண்ணி கொடுத்தாங்க. நாங்கள் இப்போ பண்ணிகிட்டு இருக்கோம். வெள்ளிக்கிழமை மட்டும் இங்கே சந்தைக்கு வருவோம். மற்ற டைமில் வெளியில் தான் இருப்போம். காலையில் 8 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணாக்க நைட் 10 மணி வரையும் இங்கே கடை எடுத்து வைக்கிற வரையும் இருக்கும். நீங்கள் எப்படி தீந்துருச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? இப்போ கிளம்பிட்டேன், முடிஞ்சது. இப்போ எடுத்துகிட்டு ஒரு 1/2 hour எடுத்துகிட்டு வந்துடுவேன். பக்கம் தான். பக்கம் தான். பக்கம். வேற எங்கே கடை வச்சுருக்கீங்க? இங்கே குரம்பேட்டை போத்தீஸ் இருக்குங்களா, அங்கே ரெகுலராக ஈவினிங்கில் இருக்கும். அதே மாதிரி பாலாஜி ஹாஸ்பிட்டல் இருக்கு இல்லையா, அங்கே ரெகுலராக இருக்கு. சரிங்க சார். வணக்கம் சார். என் பேர் சுரேஷ். இளநீர், பால், பசும்பால், அப்புறம் ஆட் மில்க் மெய்டு, சுகரு, ஏலக்காய், அவ்வளோதான். ஒரு பீஸ் 200 ml 50 ரூபாய்க்கு சேல் பண்ணுறோம். இங்கே 9677092823 ஃபங்க்ஷன்லாம் பண்ணி கொடுக்கலாம். எனக்கு பிஃபோராக இன்ஃபார்ம் பண்ணுங்கள். ஏன்னா ரெடி பண்ணுறதுக்கு நமக்கு எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணணும். மில்க்லேருந்து பால்லேருந்து எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணுறதுனால நம்மளே மாடு வச்சுருக்கோம். பசும்பால் நம்மக்கிட்டே இருக்குது. இளநீர் மட்டும் பர்ச்சேஸ் பண்ணணும். அதுக்கு
இங்கே எல்லா யூசேஜ் பொருள் எல்லாமே இருக்குது. ஃப்ரெஷ்ஷு, பீரோ, கட்டில்ல இருந்து ஓல்டு பித்தளை பாத்திரத்துலேருந்து எல்லாமே இங்கே கிடைக்கிது. பழைய உடஞ்ச செல்ஃபோனில் இருந்து யூசேஜ் பொருள் எல்லாமே இங்கே கிடைக்கும். அதுக்காக மக்கள் வராங்க. சேர் எவ்வளோண்ணே? இது 1300. 1300. இதுண்ணே? இது 1000 rupees. 1000 rupees. ஓகே. ஸோ இது சப்போஸ் இதெல்லாம் புதுசுங்களா எப்படி? புதுசு இல்லை, ஓல்டு. ஓல்டு ஏற்கனவே ஆஃபீஸில் யூஸ் பண்ணது. எல்லா சர்வீஸ் இருக்கு. சர்வீஸ் எல்லா சர்வீஸ் இருக்கு சார். ஓகே. 13,000 ரூபாயிலேருந்து இருக்குதுங்க. கட்டில், பெட்டாடை, சாதா பெட்டு, பிரிங்கி பெட்டு போட்டால் 17,000 ரூபாய் சொல்லி 16, 15 கொடுக்குறோம். வண்டி ஒரு நீங்கள் எடுத்துன்னு வந்து வாங்கணும். நாங்கள் தெரிஞ்சவங்கள பேசி விடுவோம். உங்கள் வீட்டுக்கு வர வரைக்கும் பொறுப்பு நாங்கள். நம்பர் கொடுக்குறோம் 98 40 33 மறுபடியும் 04 39. கடை எங்கே வச்சிருக்கீங்க? கடை கிழக்கு தாம்பரம், சேலையூர். ராஜேஷ்குமார் பர்னிச்சர். என் பேர் ராஜவேணி. காலையில் 5 மணிக்கெல்லாம் இங்கே வந்துடுவோம். ஆமாம், நைட்டு 12 மணி ஆகும் நாங்கள் வீட்டுக்கு போகிறதுக்கு. இதெல்லாம் விற்றுட்டு அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. பாதி விற்போம். 2 கட்டில் 3 கட்டில் வாரம் ஏற்றுன்னு தான் போவோம். பெட்டும் மீதி ஏற்றுன்னு போவோம். நாங்கள் 20-30 வருஷமாக இங்கே இருக்கிறோம். நம்பி வாங்கினவங்களாம் மறுபடியும் வந்து எங்கிட்ட வாங்குறாங்க. கல்யாணத்துக்கு நிறைய வந்து வாங்குறாங்க. எவ்வளோ கடை இருப்பீங்க? மொத்தம் 3000 கடை இருக்குது. 3000 கடை. ஆனால் சீனியர்லாம் 3000 கடை இருக்குது. டீ, காஃபி, சுக் காஃபி, பூஸ், ஹார்லிக்ஸ், மோர், தண்ணி பாட்டிலு. காஃபி 5 ரூபா, டீ 10 ரூபா, பூஸ் 20 ரூபா, மோர் 20 ரூபா, தண்ணி பாட்டில் 20 ரூபா. ஒரு வருஷமா நீங்க இங்க வர்றீங்க? நான் ஒரு 6 வருஷமா வரேன். சந்தை தவிர வேற நாட்கள்ல எங்க போவீங்க? ஆஃபீஸ் போய் டீ கொடுப்பேன். ஆஃபீஸில் மீட்டிங் வைப்பாங்க. ஆஃபீஸில் டீ காஃபி எடுத்து கொடுப்போம். டெய்லி ரெகுலரும் கொடுப்போம் டீ காஃபி. நம்பர் சொல்லுங்க, யாராவது கேட்டா கொடுப்பீங்கல்ல? ஆமாம், 9087994699. எங்களால் முடிஞ்சது ஒரு 100 டீக்குள்ளே கொடுக்கலாம். 70 டீ 80 டீ ஆகும். ஆமாம், ஆஃபீஸில் 8 ரூபான்னு போடுவேன். வெளில எல்லாம் 10 ரூபா 12 ரூபான்னு போடுவேன். நிறைய பேர் இருக்காங்க. இந்த மாதிரி நிறைய வியாபாரம் இருக்காங்க. நீங்க எல்லாருக்கும் சாப்பாடு கொடுக்குறீங்க? ஆமாம், விற்போம். வியாபாரிகள் விற்போம். என்ன சாப்பாடு? தக்காளி, பிரிஞ்சி, லெமன், சாம்பார். எவ்வளோ சாப்பாடு? 40 ரூபா. 40 ரூபா. வீட்டில் இருந்து சமைச்சு? ஆமாம், ரெடி பண்ணி. ஆமாம், ரெடி பண்ணுறாங்க. அது 40 ரூபாய். சாம்பார் சாப்பாடு 40 ரூபா. 40 ரூபா. இது ஃபைல் டப்பால உள்ளது? அது 40 ரூபா. புளியோதரை, தக்காளி, லெமன், பிரிஞ்சி. வயசு 50 வயசு ஆயிடுச்சு. உழைக்கணும் பகவான். சார் இந்த மிக்ஸி நாங்கள் என்ன பண்ணுறோம், 500 ரூபாய்க்கு கொடுக்குறோம் சார். இதே நாங்கள் இங்கே வந்து பல்லாவரம் சந்தையில் பழைய மிக்ஸி கொடுத்துட்டு இதை வாங்கினீங்கன்னா 300 ரூபாய்க்கு தரோம் சார். இங்கே செக் பண்ணி கொடுக்குறோம். பழசு வந்து எந்த கண்டிஷனில் இருந்தாலும் எந்த கண்டிஷனில் 500 ரூபாய்க்கு கொடுக்குறோம். அதே போல் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இது இப்போ வாங்கிட்டு போகிறீங்க, 1 மாதம் 2 மாதத்தில் ரிப்பேர் ஆகிடுச்சுன்னா எங்கள்கிட்டே கொடுத்து மாற்றிக்கலாம். கேரண்டி கார்டோட கொடுக்குறோம். ரெகுலராக இங்கே தான் கிடக்கும். கரெக்டாக எங்கே நடுவில் வருது? எங்கே வருது? இது வந்து இங்கே ஒரு இபி ஆஃபீஸ் இருக்குது சார். உள்ள இந்த ஆஃபீஸோட பேக் சைடு இருக்கும். நம்மள்ட்ட மிக்ஸி, கடாய், கேஸ் ஸ்டவ், கிரைண்டர், இண்டக்ஷன், கெட்டில், எக்ஸாஸ்ட் ஃபேன், வேக்கம் கிளீனர், ஆல் மிக்ஸி மட்டும்தான். எக்ஸ்ட்ரா வேணா ஜார் 100 ரூபா எக்ஸ்ட்ரா. 100 ரூபா இருக்கு. 100 ரூபாய்க்கு ஜார் தரேன் சார். எல்லா மிக்ஸியும் ஒரே ரேட்டு தானே எப்படின்னா? இல்லை சார், இது 750 வாட்ஸ் மிக்ஸி 600 ரூபா. 550 வாட்ஸ் மிக்ஸியில் 500 ரூபா சார். 9047549745 சார். கடை எங்கே இருக்குங்க? வண்ணார்பேட்டையில் இருக்குது சார். வண்ணார்பேட்டையில் நம்ம நம்பர். கரெக்டாக கடை எங்கே? வீராஸ் பேக் சைடு சார். வண்ணார்பேட்டை வீராஸ் துணி கடைக்கு பின்னாடி இருக்கும். கம்மார்கட்டு, அவுள் உண்டை, தேங்காய் பர்பி, தபால் லட்டு இதெல்லாம் எவ்வளோ? எல்லாம் 10 ரூபா. 10 ரூபா. எது எடுத்தாலும் 10 ரூபா. நீங்கள் வீட்லேயே செய்கிறீங்களோ? நாங்கள் வீட்டிலே. என்னங்க, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? ஸோ நம்ம யூடியூப் சம்பிரதாயமான 3 விஷயங்களை மறக்காமல் பண்ணிடுங்க. இதே மாதிரி எங்கேஜிங்கான வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க MSF அதாவது மெட்ராஸ் ஸ்ட்ரீட் ஃபுட் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.